ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஐஸ்வர்யா, யோகா, இயற்கை மருத்துவம் மற்றும் அக்குபங்சர் மருத்துவர். நாங்கள் டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சர் கியூர் சென்டர் அப்படின்னு மந்தவெளியில் ஒரு இயற்கை மருத்துவம் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய எல்லா நோய்களுக்கும் இங்கே இயற்கை வழியில் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது, அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணிகிட்டே இருக்கோம், இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். குறிப்பாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்க ஸ்கூல் போகிறதுனாலையும் சரி, அவங்க ஈஸியாக அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையும் சரி, அவங்களுக்கு அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா அது சரியாகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு அடுத்த இன்ஃபெக்ஷனும் வந்துடும். கோல்டு, காஃபு, அந்த ரன்னிங் நோஸாக இருக்கட்டும், ஃபீவர், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த கம்ப்ளைண்ட்ஸோடு தான் மேஜரான பேஷண்ட்ஸ் இப்போது வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதனால் நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வருது? ஸோ நம்மளுடைய உடம்புல அந்த இம்யூனிட்டி, அந்த ஸ்டாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம பில்டப் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? முக்கியமாக நம்ம ஃபுட்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாருமே ஜாஸ்தி சாப்பிட்றாங்க. குறிப்பாக குழந்தைங்கள் எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனாலையும், பேரண்ட்ஸும் நம்ம வாங்கி கொடுத்துறதுனாலையும் நம்ம அதை நிறையவே இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடியில் இன்ஃப்ளமேஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக இம்யூனிட்டி கம்மியாயிரும். ஸோ இதை எப்படி நம்ம பில்டப் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸை நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். கொய்யா, மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக, நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் இந்த சீசனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசனில் நம்மளுடைய டைஜஷன் ரொம்பவே அடி வாங்கிரும். உங்களுக்கு ஒரு மந்தமான ஃபீலிங் இருக்கும், பெருசாக சாப்பிடணும்னு தோணாது, அப்படியே சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டைஜஸ்டிவ் பவர் இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே குறைஞ்சிரும். ஸோ அதை பூஸ்டப் பண்ணுறது மாதிரியான ஸ்பைசஸை நம்ம நிறையா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, இந்த மாதிரியான ஸ்பைசஸ், கூடவே சினமனை மறந்துடாதீங்க. நம்மளுக்கு பட்டை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஸ்பைசஸை நம்மளுடைய சமையலில் ரெகுலராகவே எடுத்துக்கோங்க. இது அல்லாது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டோன்னா, நம்மளுடைய வெங்காயம், பூண்டு அண்ட் இஞ்சி, இந்த 3த்தையும் இந்த சீசனுக்கு டெய்லியும் முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த மாதிரியான வகைகளில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் ஒரு இஞ்சி கஷாயம் வச்சு குடிச்சிருங்க. ஒரு துண்டு இஞ்சி நம்ம நல்லா இடித்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அது கூட கொஞ்சம் ஹனி சேர்த்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெர்பல் டீ, ரெகுலர் காஃபி டீ, பால் கலந்த காஃபி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வின்டர் சீசனுக்கு நீங்கள் ஹெர்பல் டீயாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெர்பல் டீயில் நீங்கள் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை. இதை நல்லா நீங்கள் வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதை தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி வச்சு அது கூட தேன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது உங்களுடைய இம்யூனிட்டியை பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா வார்மாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. கோல்டு ஃபுட்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜிலேருந்து தயிர் எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஃபுட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த வின்டருக்கு நீங்கள் லஞ்சை ஹெவியாக சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த டே டைமில் உங்களுக்கு டைஜஷன் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ லஞ்ச் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டுட்டு டின்னரை ரொம்ப லைட்டாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டின்னருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹாட் சூப் எடுத்துக்கலாம். இல்லை காய்கறி நீங்கள் நல்லா சாட்டே பண்ணி அதை ஹாட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ரசம், அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டின்னருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷன் மட்டும் இல்லை, உங்களுடைய இம்யூனிட்டி பில்டப் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி நோய்வாய்ப்படுறது ரொம்பவே கம்மியாயிடும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த சீசனில் உங்களுக்கு டெங்கு, மலேரியா, இந்த மாதிரியான நோய்களும் வந்துட்டுருக்கிறதுன்றனால உங்களுடைய இம்யூனிட்டியை பில்டப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம்.
இந்த வின்டர் சீசனில் இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த சீசனில் வந்து அந்த ஆஸ்மா அட்டாக்ஸ் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ முக்கியமாக வந்து அவங்க காஃபி எடுத்துக்கலாம். பிளாக் காஃபியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பிளாக் காஃபியை டெய்லி மார்னிங் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ப்ராங்கோ டைலிட்டேஷன் வந்து நடக்கும். அது நடக்கிறது மூலிமா அவங்களுடைய சுவாசம் வந்து இன்னுமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவதாக எவ்ரி நைட் அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் ஃபுட் பாத் எடுக்கலாம். ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு 2 காலும் இமர்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அதே பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சுவாச கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். முக்கியமாக இந்த ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹாட் ஃபுட் பாத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வார்ம் ஃபுட் பாத்தாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிதமான சூட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய காலில் வந்து வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மூணாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹாட் ஃபெர்மெண்டேஷன் பேக், நம்ம சுடு தண்ணி பேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதில் நீங்கள் சுடு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய உள்ளங்கை அண்ட் உள்ளங்கால்களுக்கு வந்து நீங்கள் ஒத்தடம் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மேல் பகுதி, முதுகோட மேல் பகுதியிலையும் நீங்கள் வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதை தொடர்ந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மூச்சு பயிற்சி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளைன்னு சொல்லி 2 வேளை ஒரு நாளைக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து டீப் இன்ஹலேஷன் அண்ட் டீப் எக்ஸலேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய லங்ஸோட எல்லா கெப்பாசிட்டியும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்மளுடைய நுரையீரலை வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லங் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும், லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்மா அட்டாக்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம டாக்டர் ஐஸ்வர்யா நேச்சர் கியூர் சென்டரில் இந்த வின்டர் சீசனுக்காக பிரத்யேகமாக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது நோய் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.